ஹாய் கைஸ். எண்ணங்கள், எண்ணங்களின் சக்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? விவேகானந்தர்லேருந்து நிக்கோலா டெஸ்லா வரைக்கும் எல்லா வெற்றியாளர்களும் பேசியிருப்பாங்க. சரிங்க, நம்ம பாண்டிச்சேரி மதர் மிரா அல்ஃபஸா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எண்ணங்களுக்கு வடிவம் இருக்குதாம். ஒரு தனிப்பட்ட வாழ்வும் கூட இருக்கு. எண்ணங்கள் தன்னோட இலக்க நோக்கி போய்க்கொண்டே இருப்பாங்களாம். நீங்க மறந்தாலும் கூட நடைமுறை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது யாரையாவது ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னா ஒரு ரிலேட்டிவ் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணம் என்ன பண்ணுமா, ஆன் த ஸ்பாட் அந்த எண்ணம் வந்து டிராவல் பண்ணி போய் அந்த ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் உங்க வீட்டுக்கு வர வேண்டிய சூழலை அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்களாம். நீங்க நினைச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் கூப்பிடாம கூட விட்டுருப்பீங்க, ஆனா அவங்க உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருவாங்க அப்படின்றது இங்க சொல்றாங்க. ஒரு எண்ணம் நினைச்சிட்டீங்கனாலே அது அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருமா. அந்த எண்ணத்தை அதோட வேலையை பார்க்காம செய்யறதுக்கு ஒரு பெரும் சக்தி வேணும். அந்த பெரும் சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, சித்தர்கள், யோகிகள் போன்ற ஹை வைப்ரேஷன் பீப்புள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அது போல பாத்தீங்கன்னா வில் பவர். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது, அந்த எண்ணத்துல வந்து மன உறுதியோட உங்களுக்கு அந்த எண்ணம் தோணுது, நம்ம செஞ்சு முடிச்சே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருப்பீங்க, இந்த வருஷம் 2026 நான் வீடு கட்டியே ஆகணும், இனிமேல் வாடகை வீட்டில் இருக்க மாட்டேன், நான் சத்தியமா வீடு கட்டி என் சொந்த வீட்டில் குடியேறணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணத்தை வந்து மன உறுதியோட நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு மதர் சொல்றாங்க. ஆனா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எண்ணம் வந்து மென்டல் வேர்ல்ட், அதாவது சைக்கிக் வேர்ல்ட்ல தான் உண்மையாகும். ஆனா அது வந்து நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட், அதாவது நம்ம உணர்ந்து கொள்ள, நம்ம கண், காது, மூக்கு அப்படின்ற இந்த சென்சிட்டிவ் வேர்ல்ட், அதாவது சென்ஸ் உள்ள வேர்ல்ட், நம்மளோட எர்த்துல ரியலைஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளே பார்க்குறோம், நம்மளுக்கே தெரிஞ்சது. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறது உடனேயே ஆன் த ஸ்பாட் வந்து ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனா அது டிராவல் பண்ணி போய் ஏற்கனவே ஒரு உலகத்துல அது செட்டில் ஆகி நம்ம உலகத்துக்கு வர கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவுதான் மேட்டர். ஸோ ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. ஒவ்வொரு எண்ணமும் அது வந்து என்ன ஆகும்னா பிராக்டிக்கலாக நடக்கும். நீங்க என்ற எண்ணம் சரியாக இருக்கட்டும், ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க குட் தாட்ஸ், அதாவது நல்ல எண்ணங்கள் நினைக்கும் போது அதுவும் வர வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதே மாதிரி பேட் தாட்ஸ், நீங்க வந்து கெட்டது நினைத்தாலும் அதுவும் உங்களுக்கே வர வாய்ப்பு இருக்கிறது. சரிங்க, இப்போ வந்து எண்ணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அது என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா டீப்பா. சரி, இப்போ அடுத்தது வந்து இந்த எண்ணங்கள் நம்ம வந்து மத்தவங்களுக்காக நினைக்கிற எண்ணங்கள், நம்மளுக்காக மத்தவங்க நினைக்கிற எண்ணங்கள், அது வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒருத்தரோட வில் பவரை பொறுத்தது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து கெட்டது நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்னொருத்தர் வந்து அதை ஒரு சீரியஸா எடுத்துக்காம அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாஸ் அப்படின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து அந்த கெட்ட எண்ணம் அவரை ஒன்றும் செய்யாது அப்படின்னு மதர் சொல்றாங்க. அதுவே வந்து நீங்க வந்து அடடா இவர் என்ன இப்படி நினைச்சிட்டாரு, என்ன இப்படி பேசிட்டாரு, இவ இப்படி நினைக்கிற தொட்டு தானே இப்படி சொல்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அந்த தீய எண்ணம் உங்க மேல வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கும் அப்படின்றத இங்க தெள்ள தெளிவா சொல்றாங்க. அடுத்தது, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாம உடனே இவர் பண்ணதுனாலதான் எனக்கு இப்படி ஆச்சு, இவர் பேசினதுனாலதான் எனக்கு இப்படி ஆச்சு, இது இப்படி முடிஞ்சிருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து மத்தவங்களை யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு உங்கள் எண்ணமே காரணம், உங்கள் பிரச்சனைக்கும் உங்கள் எண்ணமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மதர் இங்க சொல்றாங்க. சரிங்க கைஸ், இப்ப வந்து இனிமேல் இருந்து நாம வந்து போனதெல்லாம் போட்டோம், இனிமேல் நாம வந்து பாசிட்டிவா மட்டும்தான் நினைக்கிறோம், மற்றவங்களுக்கும் நம்ம பாசிட்டிவா முடிஞ்சது அளவு கொடுக்குறோம். சரிங்களா? அப்படி இனிமேல் நீங்க பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா ஐ வில் திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.